உரைகளாக திகழும் நமது தினமலர் வாழ்க்கை வழிகாட்டியிருக்காக இங்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் மாணவியர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாமே கொஞ்சம் டல்லாக உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. இப்போ தானே +2 எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிற அடுத்த 4 வருஷம் இருக்குது. இந்த கேப்பில் கொஞ்சம் ப்ரீத் பண்ணாதான் அடுத்த 4 வருடங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டியவைகள் அதிகமாக உள்ளன. ஸோ அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க, அப்படியே ப்ரீத் பண்ணிக்கோங்க, ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றியமையாத ஒன்று நமக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க கையில் காசு இருக்கணும். அந்த காசு இருந்தால் போதுமா? நமக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் இந்த 3மே எந்த ஸ்டேட்டில் இப்போ நம்ம இருக்கிறோம்? ஆதி காலத்தில் நம்ம இருந்தது எல்லாமே குகையில். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கணும்னு விருப்பப்படுறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்க்கும் பொழுது தொழில்நுட்பம். நம்ம அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் போகணுன்னாலுமே அந்த பஸ் ஒரு ஹைடெக் பஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு ட்ரெயினில் போகணுன்னா அந்த ட்ரெயின் ஏர் கண்டிஷன் வித் வைஃபை ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம். இதுக்கு அடிப்படை காரணமே தொழில்நுட்பம் தான். ஏன்னா மனிதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அக்காவா, தங்கையா, அம்மாவா, அப்பாவா கூடவே வருதுங்க. இட் இஸ் இன்பில்ட் வித்தின் அஸ். ஸோ அதனால் இந்த தொழில்நுட்பம் தற்சமயம் எந்த அளவில் இருக்குது, அந்த தொழில்நுட்பத்துக்கு நம்மளை எப்படி கொண்டு உள்ளே போகிறது, அதுக்கு எந்த படிப்பு நமக்கு தேவையானது. ஸோ அந்த நிலையை அடைவதற்காக எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் 20 நிமிடங்கள்ல அதுக்குள்ளே சொல்லி முடிக்கிறேன். ஸோ இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ வேகமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போயிட்டு இருக்குது, அது கூட நம்ம இருக்கிறோமா இல்லையா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இந்தியா மற்ற நாட்டை விட 20 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. we are on board with the United States of America and Russia. எல்லா டெக்னாலஜிலையும் எதுக்காக ஒரு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை வடிவமைத்து கொடுப்பவர்கள் நாம் தான். இங்கே ஒரு கைத்தட்டு தட்டணுங்க. நீங்கள் நினைக்கலாம் அமெரிக்காவில் அதை சாதிச்சிட்டாங்க, இதை சாதிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, உண்மை. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற யார் மூளைக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியர் தான் இருப்பாங்க. இது நான் ரொம்ப ரொம்ப மிக பெருமையோடு சொல்லப்பட விரும்புகிறேன். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அயராத உழைப்பு. யூனிவர்சிட்டி மலேசியா பிரதேசத்தில் ஒரு 14 ஆண்டுகள் வேலை செய்த காலத்தில் பார்க்கும்போது எந்த லேபில் ஆராய்ச்சி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த லேபில் 12 மணிக்கு மேலே லைட் எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இந்திய மாணவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருங்க. ஸோ இது நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய கல்ச்சர்லையும் அப்படி ஊறி போயிருக்குது. அதனால நமக்கு மற்றவர்களுக்கு நிகராக நம்ம செல்லும் பொழுது நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான மேடையை தினமலர் அவர்கள் அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த வேலை இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொடுக்க விரும்புகிறது
தற்சமயம் இருக்கக்கூடிய முக்கியமான வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு முன்னாடி போகிறது ஒரு சின்ன கேள்விங்க. நமக்கு சின்ன வயசுல எழுத படிக்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? கையை பிடிச்சி இந்த மாதிரி இப்படி எழுதுங்க ஆ, அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு கொம்பு போடுங்க ஆ. ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய ஆசிரியர்களோ அந்த எழுத்து வடிவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவை 120 தடவை கையை பிடிச்சி பிடிச்சி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா? இதுக்கு பேரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நீங்க ஒரு ஈ போட சொன்னா நீங்க வேற எழுத்து போட்டீங்கன்னா இல்லை இது தவறு, நீ இவ்வாறு செய்ய வேண்டும். இங்க ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு கணினி இருக்குதுங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லி கொடுக்கணும். ஒரு கம்ப்யூட்டருக்கு என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை திருப்பி செய்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு நான் சொல்லலாம் அந்த கம்ப்யூட்டர் கேட்டுட்டு எனக்கு திருப்பி செஞ்சு காட்டணும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு செயற்கை அறிவை ஊட்டுகின்ற துறை தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எளிய முறையில் சொல்லும் பொழுது உங்களுடைய நிழல் படம் புகைப்படத்தை காட்டுறேன். இந்த புகைப்படத்தை காட்டிவிட்டு இந்த புகைப்படத்தை நான் காட்டினால் இவர் டாக்டர் பால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு மிஷினுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இந்த டாக்டர் பால் கண்ணாடி போட்டிருப்பாரு, கண்ணாடியை கட்டியிருப்பாரு, மீசை வச்சிருப்பாரு, மீசையை எடுத்திருப்பாரு, சரிங்களா? அடுத்தது கண்ணுக்கு ஒரு மை போட்டிருப்பாரு, இல்லை முடியெல்லாம் எடுத்துருவாரு. எப்படி இருந்தாலும் டாக்டர் பாலை காட்டும் போது டாக்டர் பால்னு சொல்லணும். அதற்குரிய முறையை அந்த கம்ப்யூட்டருக்கு கணனிக்கு சொல்லிக் கொடுப்பது தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது இப்போ இருந்து ஆரம்பிச்சது இல்லைங்க. 1970ஆம் ஆண்டிலிருந்து இந்த துறை இருக்குது. 1970 ஒரு 10 வருஷம் இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1980 இருந்து 90 வரைக்கும் வில் கால் தட் இஸ் a black days for artificial intelligence. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை கொடுத்துட்டாரு. அந்த ஆராய்ச்சி கட்டுரை கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காலையும் சரி மற்ற நாட்டிலையும் சரி கொடுக்க வேண்டிய ஃபண்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால இந்த துறையை ஒரு 10 வருடங்கள் மேலே போக முடியாமல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா கம்ப்யூட்டருடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண இந்த துறையில் இருந்து ஆராய்ச்சிகள் மேலும் மேலும் வளர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுறாங்க, இமீடியட்டாக யாருன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஸ்கேன் பண்ணுறாங்க, யாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போகிறீங்க, மிகப்பெரிய ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடி அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். எப்படி? எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடிய கார், ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடிய ட்ரெயின், அதாவது டிரைவரே இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின், அத்தனையும் சாத்தியம். எதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. அது என்னங்க பிளாக் செயின் டெக்னாலஜி? இது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய வலை, இந்த கொசு வலைன்னு ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த வலையாக எடுத்துக்கலாம். இல்லை வெளியில் ஃபென்சிங் போடுறோம்ல, அதுக்குரிய வலையாக எடுத்துக்கலாம். அது எவ்வளவு டைட்டாக நெட்டு ஒவ்வொன்றோட இன்டர் கனெக்டடாக இருக்குது. அதே மாதிரி டேட்டா, உங்களுடைய தகவல்கள் அத்தனையும் இன்டர் கனெக்டடாக இருக்குது. அது பவுண்டிங்கில் இருக்குது. அதை உடைக்க முடியாது. எந்த இடத்துல இருந்தாலுமே அதை கரெக்டான தகவலா இல்லையான்னு கண்டறிவதற்கு உண்டான வழிமுறைகளை இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் வச்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா உங்களுடைய அனைத்து பேங்க் தகவல்கள், அனைத்து விதமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ளது, இத்தனையும் உங்களுக்கு இந்த டெக்னாலஜி மூலமா தற்சமயம் பாதுகாக்கப்படுதுங்க. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஐயோ, நான் வீட்டில் கேஸை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு யாராவது இந்த கூட்டத்தில் நினைக்கலாம்.
நான் அடுப்பை பற்ற வச்ச அணைச்சனா இல்லையான்னு தெரியல, சரிங்களா? வீட்டில் டேப்பை திறந்து விட்ட மூணுனா இல்லையான்னு தெரியல, ஐயோ அந்த லைட்டை போட்டு வந்த என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃப்ரிட்ஜோட திறந்திருக்கா இல்லையான்னு தெரியல. அத்தனையும் தற்சமயம் உங்களுடைய கைபேசி மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு பேர் தாங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். எல்லா பொருள்களையும் உங்களுடைய இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவது, சரிங்களா? உங்க பையன் காலேஜுக்கு போயிருக்கிறாரா இல்லையா, காலேஜில் வகுப்பில் தான் உட்கார்ந்துருக்கிறாரா இல்லையா, அத்தனையும் பார்த்துக்கலாங்க உங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலமாக. ஸோ இந்த துறைக்கான சென்சார்ஸ், இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் உணர்றோம் அப்படின்னா சென்சார் மூலமாக பார்க்குறாங்க, கேமரா மூலமாக பார்க்குறாங்க, சரிங்களா? இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக எனக்கு இது ரொம்பவே அனுபவமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய மனைவியோட நான் மாலுக்கு போயிட்டு அவங்க சேலை கடைக்கு உள்ளே போனாங்க அப்படின்னா எப்போ எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்கள கொண்டு போய் கடையில் விட்டுட்டு நான் ஒரு சினிமா தேட்டருக்கு உள்ளே போய் படம் பார்க்க உட்காந்துருவேன். 3 மணி நேரம் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வருவோம், அப்பவும் முடிச்சிருக்க மாட்டாங்க, சரிங்களா? இது அந்த காலத்தில். இப்போ அதுக்கு தேவையில்லை. ஏன்னா வீட்டில் உட்கார்ந்தபடியே, வீட்டில் இருந்தபடியே அவங்க என்ன பண்ணலாம், என்னென்ன சேலை இந்த கடைக்கு புதுசாக வந்திருக்குது, என்ன டிசைனில் வந்திருக்குது, அதை தொட்டு பார்க்கும்போது என்ன சபரிசம் ஏற்படுது, அதை நான் உடுத்தி பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறது அத்தனையுமே ஜஸ்ட் ஒரு கண்ணாடியை மட்டும் மேலே மாட்டிக்கிட்டா போதுங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் வி கால் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். ஸோ அதனால் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அதே மாதிரி ஒரு கடைக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது அந்த கடையில் அந்த கடையில் உள்ள பொருள்களை வாங்க வருகிறீர்களா இல்லையா, இல்லை வேறு நோக்கத்தில் இருக்கா அந்த கடைக்குள்ளே வர்றீங்களா? இது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்ன விதமான சாரி எடுப்பீங்க, இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஆடை வாங்க வந்தீங்களா, ஷர்ட் வாங்க வந்தீங்களா அப்படிங்கிறத கடைக்காரருக்கு நீங்கள் உள்ள நடந்து 5 நிமிடங்கள், சரி 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே கடைக்காரருக்கு தெரிந்துவிடும். நீங்கள் அந்த செக்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அந்த செக்ஷனில் உள்ளவர் உங்களுக்கு பிடித்தமான கலரை எடுத்து வெளியில் அடி போடுவார். நீங்கள் உள்ள கடைக்குள்ளே போயிட்டீங்கன்னாலே நீங்கள் கடையில் என்ன சேலை வாங்குவீங்க, எப்படி வாங்குவீங்க, எந்த ரேட்டில் வாங்குவீங்க, அத்தனை தகவல்களையும் அத்தனை விஷயங்களையும் அவங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சுடுங்க. எப்படி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அது உங்களுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸில் என்னென்னா நீங்கள் முன்னாடி எங்கெல்லாம் ஜாமான் வாங்கினீங்க, இந்த கடையில் என்னெல்லாம் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தகவலில் இருந்து நீங்கள் எந்த விதமான புடவைகள் எடுப்பீர்கள், எந்த ரேட்டில் எடுப்பீங்க, எந்த கலரில் எடுப்பீங்க, எந்த டிசைனில் எடுப்பீங்க, அத்தனையும் அவருக்கு தகவல் எடுத்து வச்சுருவாருங்க. ஸோ நீங்கள் உள்ளே போன உடனே இமீடியட்டாக அந்த தகவல் படி உங்களுக்கு அந்த குறிப்பை கொடுத்து விடுவார்கள். இது சாத்தியம். இதுக்கு பேர் டேட்டா அனாலிட்டிக்ஸ். சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய 5G டெக்னாலஜி. 5G நார்மலாக 2G 3G 4G கேள்விப்பட்டோம், அடுத்தது 5G. ஏன்னா நம்ம எல்லாமே ஒவ்வொன்றையுமே வேக வேகமாக சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வேகமாக சாதிக்கிறதுக்கு சில சமயம் நாங்களும் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு கமெண்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மிஷின் உள்ள அப்படியே ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது எப்படின்னா 1982 1982 ஒரு சின்ன ப்ரோக்ராமை மிஷினுக்கு கொடுத்துட்டு ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு. ஆனால் தற்சமயம் மிஷின் ஃபாஸ்டாக தான் இருக்குது, ஆன்சரை கொடுக்குது. ஆனால் அது எடுக்கக்கூடிய மணித்துளிகள் 30 நொடிகள் எடுக்குது. அந்த 30 நொடியே எனக்கு அதிகமாக இருக்குது. அப்படி கொடுத்தவொன்னு டக்குன்னு வரணும். நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் எனக்கு என்னுடைய டேட்டா கிட்ட இருக்கணும். அவ்வளவு ஃபாஸ்ட்டாக எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான அலைகள், அனுப்பக்கூடிய சங்கதிகள், அனுப்பக்கூடிய விதங்கள் அத்தனையும் நம்ம கொடுக்கக்கூடியதுன்னா இந்த 5G டெக்னாலஜிங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. நாம் உபயோகிக்கக்கூடிய நம்முடைய கருவிகள் நமக்கு எதிராக திரும்பக்கூடாது.
நாம் உபயோகிக்கக்கூடிய கருவிகள், நம்ம மெயினாக என்ன யூஸ் பண்ண போறீங்க? செல்போனு, கம்ப்யூட்டர்ஸு, அத்தனையும் நம்முடைய சுய விளம்பரங்கள், அதாவது நம்முடைய பற்றிய தகவல்கள், சுய தகவல்கள் அத்தனையும் அதில் இருக்குது. அந்த தகவல்கள் திருடப்படக்கூடாது. நம்ம வீட்டில் வச்சிருக்கிற செல்வங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே நம்முடைய தகவல்களும் மிக மிக முக்கியம். அவைகள் திருடப்படக்கூடாது. நம்ம இங்கிருந்து ஒரு டேட்டா அனுப்புவோம், அந்த டேட்டா சரியான இடத்திற்கு சரியான முறையில் செல்கின்றதா, இல்லை என்றால் வேற யாராவது தகவல்களை திருடுகிறார்களா, இதை தெரிந்து கொள்வதற்கு, இதை தெரிந்து அதை தடுப்பதற்கான உண்ட டெக்னாலஜி தான் நம்ம சைபர் செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங். மனிதனை எந்த விதத்திலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. வேகம் 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 அதிவேகம், எல்லாத்துலேயுமே கணக்கு போடுறதுல வேகம், அதை செய்யறதுல வேகம், செய்து முடிக்கிறதுல வேகம், சாதிக்கிறதுல வேகம். இந்த வேகத்தில் அடுத்த படி என்ன அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். நம்ம எல்லாம் போலியல் அல்ஜிப்ரா படி 0 and 1 விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்படி கிடையாது. குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள எலக்ட்ரானுடைய ஸ்பின் மூவ்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிச்ச 4 விதிகளை பின்பற்றி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் மூலமா தற்சமயம் செய்யக்கூடிய சாதனையை விட பல மடங்கு அதிகமான வேகத்தில் நம்மால் செய்ய இயலும். இதுக்குண்டான கான்செப்ட் தாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். எல்லா விதத்திலையும் இப்போ இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் 5.0. ஒன்ஸ் அகெயின், கணினி மட்டுமா ஃபாஸ்டா இருக்குது? இல்லை, அதை ரிப்பீட்டடா செஞ்சு எனக்கு வெளியே கொடுக்கக்கூடிய மிஷின்ஸும் ஃபாஸ்டா இருக்கணும். அதை கண்டிப்பாக என்னால் திறமையாக செய்ய இயலாது. அதாவது நான் ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுட்டு ஒரு காரை அசம்பிள் பண்ணுறேன்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த காரை செஞ்சு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடிக்கிறதுக்கு, ஸ்க்ராட்ச்லேருந்து அசம்பிள் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது எனக்கு 5 நாட்கள் ஆகும். ஆனால் தற்சமயம் ஒரு 200 கார்கள் இல்லை 300 கார்களை ஒரு நாளில் ரோபோ ஆட்டோமேஷனில் பண்ணி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மிஷினை சரியாக செய்து கொடுப்பதற்காக, சரியான முறையில் இயங்குவதற்காக, நீங்க உள்ளே பார்த்துருக்கலாம், அங்கே ஒரு ரோபோ வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சாங் பிளே பண்றதுக்காக ஒரு ரோபோ, சரிங்களா? இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த ரோபோ நீங்க கொடுக்கக்கூடிய மியூசிக்கை பிளே பண்ணது. இந்த ரோபோவால நீங்கள் நினைக்கக்கூடிய மியூசிக்கை பிளே பண்ண முடியுமா? இப்போ இளையராஜா ஒரு மியூசிக்கை டியூன் போடுறாரு மனசுல, அது இங்க டியூன் போடுறாரு. அந்த டியூனை இந்த ரோபோ வாசிக்குமா? வாசிக்க வச்சோம். அதாவது எப்படி நாம் என்ன வகையில் சிந்திக்கின்றோம், மூளையில் இருந்து வரக்கூடிய EEG சிக்னல், இந்த சிக்னலை எடுத்து ப்ராசஸ் பண்ணி நான் என்ன சாங்கை கம்போஸ் பண்றேன், எந்த மாதிரி இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமாண்ட், அந்த இதை என்ன பண்ணுது, மிஷின் வாங்கிக்குது. அதை அப்படியே எடுத்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத மிஷினுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இதே வகையில் என்ன பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ்லெஸ் வாய்ஸ், அதாவது நான் மனதில் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத என்னுடைய மிஷின் வெளியில சொல்லும். மிக ஆபத்தானதுதான், சரிங்களா? அந்த மிஷினை டெவலப் பண்ணோம், வாய்ஸ்லெஸ் வாய்ஸ் அப்படின்னு. இதுக்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடி காரணகர்த்தா பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சது யாருங்க? எஸ், அவர் எப்படிங்க உட்கார்ந்துருந்தாரு? ஒரு சாதாரண வீல் சேர்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் இந்த வலது கண்ணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மசிலை தவிர வேற எந்த மசிலையும் அவரால் அசைக்க முடியாது. அந்த மசிலை மட்டும் அப்படியே அசைச்சு வெற்றிகரமாக வெவ்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார். அந்த ஒவ்வொரு புக்கும் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் காப்பீஸ் இருக்குது. சரி, நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, மூளை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஒரு புத்தகம் எழுதுவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஆனால் அவர் ஜஸ்ட் ரைட் ஐக்கு கீழே இருக்கக்கூடிய மசில் மட்டும் மூமெண்ட்டை அசைச்சு அதை டீகோட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வேர்ட்ஸை எடுத்து அவங்க புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய முன்னோடியாக வைத்துக் கொண்டாங்க. என்ன பண்ணா, இதே மாதிரி ஏன் மனிதன் மூளையில் நினைப்பதை நாம் புத்தக வடிவில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இதில் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, உடம்பில் எந்த பாகத்தையும்
அசைக்க முடியாத ஒருவர் மூளையின் மூலமாக வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு அவர் வந்து வீல் சேரை வந்து முன்னாடி போ, பின்னாடி போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போ அப்படிங்கிற கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவரே அந்த வீல் சேரை ஓட்டுவதற்காக செய்தோம். இது ஒரு ஆராய்ச்சிங்க. ஸோ இது தற்சமயம் வந்து பயோடெக்னாலஜி இதில் வந்து பிரபலமாக போயிட்டு இருக்கிறதுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஒரே ஒரு கண்ணாடி தாங்க. கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உலகத்தில் ஒரு சினிமா தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும் பொழுது இப்போல்லாம் வந்து டால்பி ஸ்க்ரீனில் போட்டு 8 சைடில் இருந்த மியூசிக் வந்து வருதுங்க, லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே எல்லாமே. பட் அந்த எஃபெக்ட் எனக்கு பத்தலை, இன்னும் எஃபெக்ட் வேணும் எனக்கு. ரியல் சிச்சுவேஷனில் நான் உள்ளே எப்படி இருப்பேன்? ஒரு சண்டை நடக்குது, வெளியில் நம்ம நின்று பார்க்குறோம், ரோட்டில் ஒரு சண்டை நடக்குது, வெளியில் நின்று பார்க்குறோம். அதே மாதிரி தேட்டரில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த இதை விர்ச்சுவலாக நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. அந்த இடத்துல வரக்கூடிய வாசனை என்ன? அந்த இடத்துல சத்தம் மட்டும் வரல, ஒளி மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே ஒன்று வருது. என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாசனைகள் என்ன, சவரிசங்கள் என்ன, அத்தனை என கூட்டத்தில் இடிச்சிட்டு இருப்பாங்க. அது முதற்கொண்டு நீங்கள் உணர முடியும். அதை உணரக்கூட வைப்பது தான் உங்களுடைய விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி தற்சமயம் மிக மிக பிரபலமாயிட்டு வருதுங்க. எஸ்பெஷலி போக்கோமேன் கேம்ஸ், பையன் ஆடக்கூடிய கேம்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு முன்னோடி. நார்மலாக என்னுடைய பையன் கேம் ஆடுறான்னா விட்டுருவேன். ஏன்னா அது வந்து ஒரு முன்னோடி. என்ன முன்னோடினா அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜிக்கு அது முன்னோடி. ஸோ அதுல இருந்து அடுத்த டெவலப்மெண்ட் நமக்கு வரும். ஸோ இத்தனை விதமான தொழில்நுட்பங்களை படிக்கிறதுக்கு என்னென்ன துறைகளில் நீங்கள் போகலாம். ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது, இன்னும் நிறைய டெவலப் ஆக போகுது. இதனால் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் எந்தெந்த துறைகளில் நீங்கள் போகலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக விளக்கமாக முதல்ல கூறினங்க. கட்டச்சங்கிலி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், 5G டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு, சைபர் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, பயோடெக்னாலஜி. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த துறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது So computer science with artificial intelligence or artificial intelligence and machine language. So உங்களுக்கு நார்மலா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பிராக்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இல்லைன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, டேட்டா அனாலிட்டிக்ஸ். இது அத்தனையுமே பிஇ பிடெக்கில் உள்ள வரக்கூடிய கோர்சஸுங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர் கோர்ஸ். பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா? இதெல்லாம் வந்து முதல்ல ஒரு காலத்தில் கோர் கோர்ஸாக இருந்தது. தாய்மை அப்படிம்பாங்க, தாய்க்கு உண்டான சாதத்தில் இருந்த இந்த கோர்சஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு அப்புறமா ரிஃபைண்ட் ஆகி வந்ததுதாங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதெல்லாம் வந்து தாய் கழகங்கள். இந்த தாய் கழகத்தில் இருந்து நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அடுத்து வந்ததுதான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 180 சீட்டு ஒரு கல்லூரிக்கு. அதுக்கு மேலே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கொடுக்க முடியாது, இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு அந்த ஃபிகரில் கொடுக்க முடியாது. அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்க முடியாது. ஸோ அந்த கல்லூரியில் வந்து இன்னொரு 60 சீட்டு நான் எடுக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. என்ன பண்ணுறதுங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பேர் மாற்றம். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனாலிட்டிக்ஸ், இல்லை ஏஏ அண்ட் சைபர் செக்யூரிட்டி. பேரை மட்டும் மாற்றிட்டாங்க, சரிங்களா? ஆனால் அதே சமயத்தில் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இந்த கோர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க இருக்குது? என்ன அப்படின்னா கோர் கோர்ஸ்,
அது அப்படியே ரீட்டைன் ஆகும். ஒரு 6 கோர்ஸ் மட்டும் மாறி இருக்கும். எந்த காலேஜில் வேணாலும் எடுத்து நீங்கள் சிலபஸை கம்பேர் பண்ணி பாருங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள சிலபஸை வாங்கிக்குவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் உண்டான சிலபஸையும் வாங்கிக்குவாங்க. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன கோர்சஸ்ன்னு பாருங்க. 6 கோர்ஸ்க்கு மேலே இருக்காது. இப்போ அதை என்ன சொல்ல வரேன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவை, எந்த இதில் போக போகிறீங்க, நீங்கள் வந்து ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனில் போக போகிறீங்களா, இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டியில் போக போகிறீங்களா, டேட்டா அனலிட்டிக்ஸ் போக போகிறீங்களா, இந்த கோர்சஸை என்ன பண்ணுங்க, உங்களுடைய விருப்ப பாடமான ஓப்பன் எலெக்டிவ்ஸில் எடுத்து படிங்க. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதே பிரான்ச் தாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லாங்குவேஜோ இங்கேயே படிச்சிடுறீங்க. சரிங்களா? இதனுடைய மூல காரணம் இதுதான். சரிங்களா? அதுக்காக வந்து என் பையன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், ரைட், உங்களுக்கு மார்க் இருக்குது கிடைக்குது அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு போயிடுங்க. அதுக்கு அப்படி கிடைக்கலன்னு அடுத்து என்ன பண்ணுங்க, யூ கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுதும் உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய விருப்ப பாடங்கள் ஓப்பன் எலெக்டிவ்ஸ் இந்த கோர்ஸஸை எடுங்க. யூ வில் பி ஸ்பெஷலைஸ் இன் தட். இல்லைங்க எனக்கு அதால் முடியலைங்க, இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குதுங்க. தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சுயம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஏஐசிடியில இருந்து சுயம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வச்சிருக்கிறாங்க. இந்த போர்ட்டல் மூலமாக ஒரு மாணவர், யாரு வேணாலும், மாணவர் இல்லை யாரு வேணாலும், அதுல வரக்கூடிய அத்தனை கோர்சஸையுமே வீடியோ மாடியூல்ல டவுன்லோட் பண்ணி படிக்கலாங்க. இது எல்லாமே வந்து ஐஐடி ப்ராசஸ் அண்ட் ஐஐடிஸால் நடத்தப்படக்கூடியது. அவங்க ஆன்லைன்ல இதை சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 30 மணி நேரம், 45 மணி நேரம், 60 மணி நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே உட்காந்து இந்த கோர்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். அதே மாதிரி அந்த 30 மணி நேரம் படித்து முடித்ததுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தட் சர்டிஃபிகேட் இஸ் எ ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேட். நீங்கள் டிகிரி காலேஜில் படிக்கிறீங்கல்ல, அந்த இதில் வாங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் பாஸ் பண்ணக்கு உண்டான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் யாருமே டினை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் மற்ற கோர்சஸ் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தற்போது ஏற்படுத்தி கொடுத்துள்ளார்கள். இது மட்டும் இல்லைங்க, கோர்ஸியரான்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, இடிஎக்ஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து இவங்களுடைய சுயம் போர்ட்டல். இந்த போர்ட்டல் அவைலபிளாக இருக்கக்கூடிய அத்தனை கோர்சஸையுமே நீங்கள் படித்து இதுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் பண்ண முடியும். அது என்னென்ன டெக்னாலஜி லேட்டஸ்ட் வந்து இருக்குதோ அதை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த துறையிலேயே ஒரு முக்கியமான கருத்து இது. நான் வந்து பிஇ படித்தது வந்துங்க பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எம்இ பண்ணது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். பிஹெச்டி பண்ணது எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி நேச்சர். ஒரு துறை சார்ந்ததல்ல. ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா, ரோபோ டெவலப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அதனுடைய ஹார்ட்வேர் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் மென்பொருள் சாஃப்ட்வேர் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கணும். பேசிக் டிகிரி எலக்ட்ரிக்கல், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐ எம் ஏபிள் டு டூ திஸ் ஒன். ஏன்னா நான் வந்து மல்டி டிசிப்ளினரி நேச்சர். ஆனால் இப்போ தற்சமயம் அது அவைலபிளாக இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கோர்ஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த கோர்ஸ் படிக்கும் பொழுதே மென்பொருளும் சொல்லி கொடுப்பாங்க. நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, சாய்ஸில் விட்டுருவாங்க. சாய்ஸில் விடாதீங்க, அதுதாங்க உங்களுக்கு உண்மையான பொருள். ஸோ சாஃப்ட்வேரை வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஏஐசியில் இருக்கக்கூடிய சுயமில் அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, எடுத்து தனியாக படிங்க. உங்களுடைய கோர்ஸோடு சேர்த்து அதையும் ஒரு 2 பாடமாக எடுத்து படிங்க. படித்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வெளியில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. இப்போ வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் பல்நோக்கு முறையில் கல்வி கற்றுள்ளீர்கள். இந்த பல்நோக்கு முறை தான் தேவை. உங்களுடைய கோர் கோர்ஸ் மட்டும் இல்லை, சுற்றிலும் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து துறைகளிலையும் நீங்கள் கண்டிப்பாக கற்க வேண்டும். இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஆனால் மேலே நின்றுன்னா சார் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க, பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் நல்ல வல்லுநர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.